வணக்கம். இரவு நேர பிரதான செய்திகள் வாசிப்பவர் கிருஷிகா. தலைப்புச் செய்திகள். பேச்சுவார்த்தை தோல்வி, ஆசிரியர் தொழிற்சங்கங்கள் போராட்டம் தொடரும். சினோஃபார்ம் தடுப்பூசி ஏற்றியவர்கள் தொடர்பாக வெளியான மகிழ்ச்சிகரமான ஆய்வு முடிவுகள். 2022 ஜனவரி மாதம் முதல் தடை செய்யப்படும் பொலித்தீன் பைகள். பல்வேறு விடயங்களுக்கு தீர்வை கோரி பஸ்கலியா பிரவுன்விக் தோட்ட மக்கள் ஆர்ப்பாட்டம். குழந்தைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்கள், டெல்டா தொற்றினால் குழந்தைகளுக்கு ஏற்படும் பாதிப்பு அதிகம். ஈராக்கில் பயங்கர குண்டுவெடிப்பு, 30 பேர் பலி, பலர் படுகாயம். அயர்லாந்துக்கு எதிரான முதலாவது T20 தென்னாப்பிரிக்க அணி வெற்றி. பேச்சுவார்த்தை தோல்வி, ஆசிரியர் தொழிற்சங்க போராட்டம் தொடரும். கடந்த ஒரு வாரத்துக்கும் அதிகமாக இணையதள நிகழ்நிலை வகுப்புகளை பகிஷ்கரித்து வேலைநிறுத்த தொழிற்சங்க நடவடிக்கைகளில் ஈடுபட்ட ஆசிரியர் சங்க உறுப்பினர்களுக்கும் கல்வி அமைச்சர் GL பீரிஸ் அவர்களுக்கும் இடையில் நடைபெற்ற பேச்சுவார்த்தை தோல்வியடைந்துள்ளமையால் தங்களது போராட்டம் தொடர்ந்தும் நடைபெறும் என்று ஆசிரியர் சங்கம் அறிவித்துள்ளது. கொரோனா தொற்றின் காரணமாக தொடர்ந்து 1.5 வருடங்களாக மாணவர்களின் கல்வி பாதிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் ஆசிரியர்களின் எவ்வாறான போராட்டம் நியாயமற்றதென பெற்றோர்கள் விசனம் வெளியிட்டு வருகின்றனர். நாட்டின் அனைத்து பிராந்தியங்களிலும் உள்ள தமிழோசை செய்தி தொடர்பாளர்களின் அறிக்கையின்படி நாடு முழுவதும் உள்ள பெற்றோரின் மனநிலை இதே நிலையில் இருப்பதாக தெரிவிக்கின்றனர். சினோஃபார்ம் தடுப்பூசி ஏற்றியவர்கள் தொடர்பாக வெளியான மகிழ்ச்சிகரமான ஆய்வு முடிவுகள். சினோஃபார்ம் தடுப்பூசி செலுத்திக் கொண்டவர்களில் 95% உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரித்துள்ளதாக ஆய்வுகள் மூலம் கண்டறியப்பட்டுள்ளது. ஸ்ரீ ஜெயவர்தனபுர பல்கலைக்கழகத்தின் மாணவர்களுடன் இணைந்து மேற்கொள்ளப்பட்ட பரிசோதனைகளில் இந்த முடிவுகள் கிடைக்கப்பெற்றுள்ளதாக பல்கலைக்கழகத்தின் நோய் எதிர்ப்பு மற்றும் மூலக்கூற்று மருத்துவ பிரிவின் பணிப்பாளர் விசேட வைத்திய நிபுணர் சந்திம ஜீவசுந்தர தெரிவித்துள்ளார். 18 லிட்டர் சமையல் எரிவாயுவின் விலை குறைப்பு. புதிதாக அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள 18 லிட்டர் எரிவாயுவின் கொள்கலனை விற்பனை செய்வதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. அதன்படி குறிப்பிட்ட 18 லிட்டர் கொள்கலனை 1150 ரூபாவிற்கு விற்பனை செய்வதற்கும் அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. நேற்றைய தினம் வர்த்தக அமைச்சர் பந்துல குணவர்த்தனவினால் முன்வைக்கப்பட்ட யோசனையின்படி இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். அத்துடன் தற்போது 12.5 லிட்டர் சமையல் எரிவாயு 1450 ரூபாவிற்கு விற்பனை செய்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. இதற்கு முன் 1350 ரூபாவிற்கு விற்பனை செய்யப்பட்டு வந்த 18 லிட்டர் சமையல் எரிவாயுவின் விலையை இவ்வாறு குறைப்பதற்கு தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது. 2022 ஜனவரி மாதம் முதல் தடை செய்யப்படும் பொலித்தீன் பைகள். 2021 ஆகஸ்ட் 1ஆம் தேதி முதல் லன்ஷீட் உட்பட பல பொலித்தீன் மற்றும் பிளாஸ்டிக் உற்பத்தி விநியோக விற்பனைகளுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் எதிர்வரும் 2022 ஜனவரி மாதம் முதல் கட்டமாக பொலித்தீன் பைகளையும் தடை செய்வதற்கு நடவடிக்கைகளை மேற்கொள்ள மத்திய சுற்றாடல் அதிகார சபைக்கு சுற்றாடல் துறை அமைச்சர் மஹிந்த அமரவீர பணிபுரிய விடுத்துள்ளார். இதன் முதற்கட்டமாக எதிர்வரும் ஜனவரி மாதம் முதல் 10 இன்ச் அகலம், 5 இன்ச் நீளம், 16 இன்ச் உயரம் கொண்ட மற்றும் அதற்கு குறைவான அளவு கொண்ட அனைத்து பொலித்தீன் பைகளும் முதற்கட்டமாக தடை செய்வதற்கு தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது. நாட்டில் ஒரு வாரத்திற்கு 2 பில்லியன் பொலித்தீன் பைகள் உபயோகிக்கப்படுவதுடன் மிக பிரபலமான 2 பல்பொருள் அங்காடிகளின் மூலம் மாத்திரம் 100 கோடிக்கும் அதிகமான பொலித்தீன் பைகள் இலவசமாக வாடிக்கையாளர்களுக்கு வழங்கப்படுவதாக சுகாதாரத்துறையின் தரவுகள் தெரிவிக்கின்றன. 2 டோஸ் தடுப்பூசிகளையும் பெற்றுக்கொண்ட மருத்துவர் கோவிட் தொற்றினால் மரணம். இங்கிலாந்து லண்டனில் விடுமுறை நிமித்தம் இலங்கை திரும்பிய யாழ் அச்சுவெளியைச் சேர்ந்த மருத்துவர் ஒருவர் யாழ் போதனா வைத்தியசாலையில் உயிரிழந்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. 80 வயதுடைய குறிப்பிட்ட மருத்துவர் விடுமுறை நிமித்தம் நாடு வந்தடைந்த அச்சுவெளி பிரதேசத்தைச் சேர்ந்தவர் என்றும் அவருக்கு நோய்வாய்ப்பட்டு யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் அனுமதித்த பின்னர் மேற்கொள்ளப்பட்ட பரிசோதனைகளில் அவருக்கு கோவிட் தொற்று இருப்பது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. இங்கிலாந்தில் கொரோனா தொற்றுக்கான முதலாவது மற்றும் 2வது தடுப்பூசிகளை இவர் பெற்றுள்ளார் என்றும் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. பல்வேறு விடயங்களுக்கு தீர்வை கோரி மஸ்கலியா பிரவுன்விக் தோட்ட மக்கள் ஆர்ப்பாட்டம். பல்வேறு விடயங்களுக்கு தீர்வை கோரி மஸ்கலியா பிரவுன்ஸ்விக் தோட்ட மக்கள் இன்று ஆர்ப்பாட்டம் ஒன்றை நடத்தியுள்ளனர். நியாயமான 1000 ரூபாய் சம்பள உயர்வு வேண்டும், வேலை நாட்களை குறைக்கப்படக்கூடாது, கூட்டு ஒப்பந்தத்தை மீண்டும் நடைமுறைப்படுத்துமாறு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் கோரியுள்ளனர்.
பிரவுன்ஸ்விக் தோட்ட ஆலயம் ஒன்றில் இன்று காலை 8:30 மணியளவில் இந்த ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டது. 1000 ரூபாய் சம்பள அதிகரிப்பை தருவதாக கூறிய கம்பெனிகள் தற்போது தம்மை ஏமாற்றியுள்ளதாக அவர்கள் கூறியுள்ளனர். முன்னர் நாளொன்றுக்கு 16 கிலோ தேயிலை பறித்து வந்த நிலையில் இன்று அது 20 கிலோ வரை அதிகரிக்கப்பட்டுள்ளதாக தொழிலாளர்கள் குற்றம் சுமத்தியுள்ளனர். இன்னைக்கு 1000 ரூபா சம்பளத்தை கொடுக்கல, இன்னைக்கு 800 ரூபா மேனி தான் எங்களுக்கு கிடைக்கிது. 16 கிலோ எடுத்தால் நாங்கள் 16 கிலோ தான் வளமையாக எடுத்துக்கிருந்தோம். 16 கிலோவுக்கு எங்களுக்கு 800 ரூபா மேனி தான் கொடுக்குது. 1000 ரூபா சம்பளம் கொடுக்கல. வேலை நாட்களில் நாங்கள் 7 நாள் வேலை செஞ்சோம். இன்றைக்கி 4 நாள் தான் வேலை கொடுக்குறாங்க. ஒரு உரமாக போடுறதில்ல, ஒரு பில்லு பிடுங்குறதில்ல, தோட்டம் காடாக்கிக்கிட்டு வருது. இன்றைக்கி பொறுத்தளவில் இன்றைக்கி சம்பள பிரச்சனை வந்ததுலேருந்து எங்களுக்கு நிம்மதியான சம்பளம் எடுக்கலை. நாங்கள் இவ்வளோ நாளைக்கு எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் துரைமார்கிட்ட பேச போனால் நாங்கள் நீங்கள் கூட்டு ஒப்பந்தத்தில் யூனியன் ஒன்றும் இல்லை, நீங்கள் எதுவுமே பேச இயலாது, நாங்கள் சொல்கிறபடி தான் நீங்கள் நடக்கணுன்ட்டு எங்களை அடக்குமுறைக்கு கொண்டு வந்துட்டாங்க. அடக்குமுறைக்கு கொண்டு வந்த பிறகு நாங்கள் போயிட்டு எது பேசினாலும் நீங்கள் கம்பெனி இந்த யூனியன் எந்த இதுவும் இல்லை, நாங்கள் சொல்கிறத செஞ்சால் மட்டும் தான் நாங்கள் வேலை தருவோம். 4 நாள் தான் நாங்கள் வேலை கொடுப்போம். நாங்கள் சொல்கிறபடி செஞ்சால் தான் எங்களை அடக்கி தான் இப்போ அடக்குமுறையில் தான் எங்களுக்கு வேலையை வாங்கிக்கிட்டு இருக்காங்க. என்னென்னா ஒவ்வொரு பிரச்சனைகளும் நாங்கள் சொல்ல போனால் நீங்கள் இங்கே சொல்ல வேணாம், நீங்கள் போய்ட்டு ஏசிஎல்லில் போய்ட்டு வழக்கு போடுங்க, வழக்கு மூலியமாக பேசுகிறோன்ட்டு கம்பெனி மேனேஜ்மெண்ட்டு சொல்கிறாங்க. இது இப்படி போய்கிட்டு இருக்கக்குள்ள நாங்கள் எல்லாம் சேர்ந்து போகிறக்குள்ள இந்த கொரோனா காலத்தில் எங்களுக்கு ஒரு எந்த இதுவுமே பேச இல்லாமல் இருக்குது. இதுக்காக எங்களுக்கு அரசியல்வாதிகளும் நமக்கு முன் எங்களுக்கு பேசுகிறதுக்கு வரமாட்டேங்கிறாங்க. நாங்கள் ஓட்டு போட்டு அனுப்பியிருக்கோம், எங்களுக்கு பேசுகிறதுக்கு தான் அனுப்பியிருக்கோம். யாரும் எந்த விதம் குரல் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. நாங்கள் எந்த விதமாக அடிமைத்தனமாக தான் எங்களை கொண்டுக்கிட்டு வந்திருக்காங்களே ஒழிஞ்சு எங்களுக்கு இந்த 1000 ரூபா சம்பளத்தை நாங்கள் போராடிக்கிட்டோம். 1000 ரூபா சம்பளம் வாங்கினதுலேருந்து எங்களுக்கு ஒரு நிம்மதியான சம்பளம் வாங்கலை. நாங்கள் இவ்வளோ காலமும் எங்களுக்கு பிரச்சனையெல்லாம் தான் இருக்குது. இவ்வளோ காலத்துலேயும் இப்போ இவ்வளோ சம்பள பிரச்சனை துவங்கினதுலேருந்து எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்க மாட்டேங்கிறாங்க. இவ்வாறான நிர்வாகங்களின் கெடுபிடிகளால் தான் பல்வேறு பிரச்சினைகள் சந்தித்து வருவதாகவும் மக்கள் தெரிவிக்கின்றனர். நிர்வாகத்தால் தோட்டம் உரிய முறையில் பராமரிக்கப்படாமையால் தேயிலை செடிகள் காடுகளாக மாறியுள்ளதாகவும் அவர்கள் தெரிவிக்கின்றனர். இவ்வாறான நிலையில் தேயிலை செடிகளுக்கும் பெரும் அச்சத்துடனேயே பணி செய்ய வேண்டியுள்ளதாக தெரிவிக்கின்றனர். தோட்ட நிர்வாகம் எந்தவித அடிப்படை வசதிகளையும் செய்து கொடுக்காமல் அடிமைகளைப் போல் நடத்துவதை ஏற்றுக்கொள்ள முடியாது என பிரவுன்ஸ்விக் தோட்ட மக்கள் தெரிவிக்கின்றனர். மேலும் ஊழியர் சேமலாப நிதி மற்றும் நம்பிக்கை நிதி ஆகியவற்றை நிர்வாகம் முறையாக செலுத்தவில்லை எனவும் அவர்கள் தெரிவிக்கின்றனர். எனவே தமது பிரச்சினைகளுக்கு அரசாங்கம் தலையிட்டு நியாயமான தீர்வை பெற்றுத்தர வேண்டும் என கோரியுள்ளனர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் தொழிற்சங்க பேதமின்றி 150க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் கலந்து கொண்டனர். குழந்தைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். டெல்டா தொற்றினால் குழந்தைகளுக்கு ஏற்படும் பாதிப்பு அதிகம். இதற்கு முன் ஏற்பட்ட தொற்றுகளை விட டெல்டா தொற்றின் தாக்கம் அதிக வீரியம் கொண்டதன் காரணமாக இந்த தொற்று குழந்தைகளுக்கு ஏற்பட்டால் அதிக தாக்கங்களை ஏற்படுத்தும் என விஞ்ஞானிகள் தெரிவித்துள்ளனர். இது சம்பந்தமாக கருத்து வெளியிட்டுள்ள வாஷிங்டன் பல்கலைக்கழகத்தின் வைத்தியத்துறையின் பேராசிரியர், இந்த தொற்று குழந்தைகளுக்கு ஏற்படும் இடத்து அவர்களிடம் மேலதிக அறிகுறிகளும் ஏற்படும் தன்மை கொண்டது. எனவே அவர்கள் அதிக தாக்கத்திற்கு உள்ளாவார்கள். இதனால் குழந்தைகளை மிகவும் பாதுகாத்துக் கொள்ளுமாறு தெரிவித்துள்ளார். குழந்தைகளை வெளியிடங்களுக்கு அழைத்துச் செல்லும் போது முகக்கவசங்களை அணிவித்து அவர்களை பாதுகாப்பாக நடந்து கொள்ள அறிவுறுத்துமாறு ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளனர். ஈராக்கில் பயங்கர குண்டுவெடிப்பு, 30 பேர் பலி, பலர் படுகாயம். ஈராக் தலைநகர் பக்தாத்தில் உள்ள சந்தையில் நடத்தப்பட்ட குண்டுவெடிப்பில் சுமார் 30 பேர் உயிரிழந்துள்ளதுடன் 50 பேர் காயமடைந்துள்ளதாக சர்வதேச தகவல்கள் தெரிவிக்கின்றன. பக்ரீத் பண்டிகைக்கு தேவையான பொருட்களை வாங்க பொதுமக்கள் அதிக அளவில் கூடியிருந்த நிலையில் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. தகவல் அறிந்து சம்பவ இடத்துக்கு விரைந்து பாதுகாப்பு படையினர் காயமடைந்தோரை மீட்டு மருத்துவமனையில் அனுமதித்துள்ளனர். தற்கொலைப்படை தாக்குதலாக இது நடத்தப்பட்டதாக முதல் கட்ட தகவல்கள் வெளியிடப்பட்டுள்ளன. இந்த தாக்குதலுக்கு இதுவரை எந்தவொரு அமைப்பும் உரிமை கோராத நிலையில் இந்த சம்பவம் குறித்த விசாரணையை பாதுகாப்பு படையினர் ஆரம்பித்துள்ளனர். ஈராக்கில் சமீப காலங்களில் பொதுமக்களை குறிவைத்து நடத்தப்பட்ட மிகவும் மோசமான தாக்குதல் இதுவென தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆஸ்திரேலியாவில் விக்டோரியா மாகாணத்தில் மேலும் ஒரு வாரம் ஊரடங்கு நீடிப்பு. ஆஸ்திரேலியாவில் கொரோனா பரவல் கட்டுக்குள் இருந்து வந்த நிலையில் சமீப காலமாக அங்கு மீண்டும் கொரோனா பரவல் அதிகரிக்க தொடங்கியுள்ளது. குறிப்பாக டெல்டா வகை கொரோனா பரவல் அங்கு கண்டறியப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது. இதன் காரணமாக ஆஸ்திரேலியாவின் பல்வேறு பகுதிகளில் கட்டுப்படுத்தப்பட்ட ஊரடங்கு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. சுமார் 2.5 கோடி மக்கள் தொகையை கொண்ட ஆஸ்திரேலியாவில் டெல்டா வகை கொரோனா பெரும் அச்சுறுத்தலாக விளங்கக்கூடும் என அந்நாட்டு சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. இதற்கிடையில் கொரோனா பரவலை கட்டுப்படுத்த விக்டோரியா மாகாண
மாகாணத்தில் கடந்த வாரம் 5 நாட்கள் ஊரடங்கு பிறப்பிக்கப்பட்டது. இந்த ஊரடங்கு இன்றோடு முடிவடைய இருந்த நிலையில் இன்று வெளியான அறிவிப்பின்படி அங்கு வரும் ஜூலை 27 வரை 7 நாட்களுக்கு ஊரடங்கு நீடிக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. அமேசான் நிறுவனம் பெசோஸ் நியூ ஷெப்பர்ட் விண்கலம் மூலம் இன்று விண்வெளி பயணம். உலகின் முதல்நிலை பணக்காரரான அமேசான் நிறுவனம் ஜெஃப் பெசோஸ் குழுவின் நியூ ஷெப்பர்ட் விண்கலத்தில் இன்று விண்வெளிக்கு செல்கின்றனர். இங்கிலாந்தைச் சேர்ந்த பிரபல தொழிலதிபர் ரிச்சர்ட் பிரான்சனின் விர்ஜின் கேலக்டிக் நிறுவனம் சமீபத்தில் யூனிட்டி 22 என்ற விண்கலத்தை வெற்றிகரமாக விண்வெளிக்கு அனுப்பி சோதனை செய்துள்ள நிலையில் தற்போது அமேசான் நிறுவனமும் ப்ளூ ஆர்ஜின் நிறுவனத்தின் நிறுவனருமான ஜெஃப் பெசோஸ் இன்று தனது குழுவினருடன் விண்வெளிக்கு பயணிக்கின்றார். மேற்கு டெக்சாஸில் உள்ள ஏவுதளத்தில் இருந்து நியூ ஷெப்பர்ட் விண்கலம் புறப்படுகிறது. ஜெஃப் பெசோஸுடன் அவரது சகோதரர் மார்க் பெசோஸ், முதல் பெண் விமான பயிற்சியாளரான 82 வயது மூதாட்டி வேலி பங், 18 வயது இளைஞர் அலிவர் டேன் ஆகியோர் செல்கின்றனர். அங்கிருந்து பூமி மற்றும் விண்வெளியை ரசித்த பின்னர் பூமிக்கு திரும்புவார்கள் என தகவல்கள் தெரிவிக்கின்றன. சீனாவில் கண்டுபிடிக்கப்பட்ட மங்கிபி வைரஸ் பரவும் முறை. சீனாவில் அண்மையில் ஒருவர் பலியான காரணமாக இருந்த மங்கிபி வைரஸ் மனிதர்களிடமிருந்து இன்னொரு மனிதருக்கு பரவும் தன்மையற்றதென்று தகவல் வெளியிடப்பட்டுள்ளது. கடந்த 2 மாதங்களுக்கு முன் மங்கிபி வைரஸ் தொற்று ஏற்பட்ட 53 வயதான சீன மருத்துவர் மங்கிபி வைரஸ் தாக்கம் காரணமாக நோய்வாய்ப்பட்டு கடந்த மே மாதம் உயிரிழந்தமை கண்டறியப்பட்டுள்ளது. எனவே இது சம்பந்தமாக ஆய்வுகளை மேற்கொண்ட ஆய்வாளர்கள் வெளியிட்டுள்ள அறிக்கை உலக நாடுகளை நிம்மதியடைய செய்துள்ளது. இந்த தொற்று ஒருவரை குரங்கு கடித்தாலோ அல்லது நகத்தினால் கீறினாலோ மாத்திரமே ஏற்படக்கூடியதென தெரிவித்துள்ளனர். குரங்குகளின் உமிழ்நீர், மலம், சிறுநீர் போன்றவற்றில் குறித்த வைரஸ் இருக்கும் என்று மனிதர்களுக்கு பரவாது என்றும் கால்நடை வைத்தியர்கள் மற்றும் ஆய்வாளர்கள் இது சம்பந்தமாக அவதானம் தேவை என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. 1932 ஆண்டு கண்டுபிடிக்கப்பட்ட இந்த வைரஸால் 52 பேர் இதுவரை பாதிக்கப்பட்டு 21 பேர் வரை மரணித்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அயர்லாந்துக்கு எதிரான முதலாவது T20 தென்னாப்பிரிக்க அணி வெற்றி. அயர்லாந்து சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள தென்னாப்பிரிக்க அணி தனது முதலாவது T20 போட்டியில் நேற்று களமிறங்கியது. நேற்றிரவு நடைபெற்ற இப்போட்டியில் நாணய சுழற்சியில் வெற்றி பெற்ற அயர்லாந்து அணி களத்தடுப்பில் ஈடுபட தீர்மானித்தது. அதன்படி முதலில் துடுப்படுத்த ஆடிய தென்னாப்பிரிக்க அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவர்களில் 7 விக்கெட்டுகளை இழந்து 165 ஓட்டங்களை பெற்றது. இவ்வணியின் சார்பில் எய்டன் மார்க்கம் 39 ஓட்டங்களையும் டேவிட் மில்லர் 28 ஓட்டங்களையும் பெற்றனர். அயர்லாந்து அணியின் சார்பில் பந்துவீச்சில் மார்க் அடைர் 4 ஓவர்களில் 39 ஓட்டங்களுக்கு 3 விக்கெட்டுகளை கைப்பற்றினார். 166 ஓட்டங்கள் என்ற வெற்றி இலக்கை நோக்கி துடுப்படுத்த ஆடிய அயர்லாந்து அணி 20 ஓவர்களில் 9 விக்கெட்டுகளை இழந்து 132 ஓட்டங்களை மாத்திரமே பெற்றது. இவ்வணியின் சார்பில் ஹாரி டக்டர் 36 ஓட்டங்களை பெற்றார். தென்னாப்பிரிக்க அணியின் சார்பில் பந்துவீச்சில் தப்ரைஸ் ஜம்சி 4 ஓவர்களில் 27 ஓட்டங்களுக்கு 4 விக்கெட்டுகளை கைப்பற்றினார். இதன்படி தென்னாப்பிரிக்க அணி 33 ஓட்டங்களால் வெற்றி பெற்றது. போட்டியின் ஆட்ட நாயகனாக தப்ரைஸ் ஜம்சி தெரிவு செய்யப்பட்டார். 3 போட்டிகள் கொண்ட T20 தொடரில் 1-0 என்ற அடிப்படையில் தென்னாப்பிரிக்க அணி முன்னிலை பெற்றது. இத்துடன் தமிழோசை செய்திகள் நிறைவு பெற்றன. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள தமிழோசையோடு இணைந்திருங்கள். வணக்கம்.